1000 பேர் வந்திருக்காங்க சார். இந்த 1000 பேருமே தாவேக்காக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறேன். தாவேக்காக்கு மட்டும்தான் போடுவாங்க. தாவேக்காவுக்கான கூட்டம் தான் இந்த கூட்டம். எல்லா கூட்டத்துக்கும் எல்லா இதுக்கும் இஃப்தாருக்கு வரவே மாட்டாங்க. சொல்றாங்கல்ல சார், கூட்டம்லாம் ஓட்டா மாறிடாது. மேடம் ஐயோ மேடம், இது ரொம்ப காமெடியா இருக்கு மேடம். இது இதை நீங்க சொல்றீங்க, நீங்க புடவையை கொடுத்தா கூட வர மாட்டாங்க. இப்போ இந்த கூட்டம் நான் எங்க வந்திருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? இங்க இருந்து 70 கிலோமீட்டர் வில்லிவாக்கத்துல இருந்து இங்க வந்திருக்கேன் 2 வீலர்ல. என்ன நான் இப்போ என் தலைவர் ராமேஸ்வரத்தில் வச்சு இஃப்தார் வச்சாலும் நான் ராமேஸ்வரம் கூட பைக்கில் போவேன். நீங்கள் விக்கிரவாண்டியில் என்னை பார்த்தீங்களா? நீங்கள் பார்க்கலையா? விக்கிரவாண்டியில் நான் மைக் செட் கட்டி என் தலைவருக்காக நான் வந்து அந்த நூறடி ரோட்டில் காவல்துறைக்கு வழி கொடுங்க, ஆம்புலன்ஸ்க்கு வழி கொடுங்க, என் தலைவர் பேரை கெடுத்துறாங்க, சதி செய்கிறதுக்கு ஆள் நிற்கிது எல்லாம் சொல்லி தான் நான் பண்ணிக்கிருந்தேன். அப்போ நான் பண்ணும்போது பிரச்சாரத்தில் பாருங்கள், ஒரு 100 அடியிலேருந்து 200 அடி வரையும் உங்களை ரோடையும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணியிருப்பேன். நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க விக்கிரவாண்டியில். அப்போ இதெல்லாம் வந்து தலைவனுக்காக தான். அப்போ நான் வில்லிவாக்கத்தில் நான் விக்கிரவாண்டி எனக்கு எத்தனை கிலோமீட்டர் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். 120 130 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் அசால்ட்டாக வரும். அப்போ போகிறோன்னா தலைவனுக்காக தான் போச்சு. இப்போ தலைவர் வந்து எனக்கு பெட்ரோல் போடலை. தலைவர் பெட்ரோல் போட்டாரா? தலைவர் பெட்ரோல் போடல. தலைவர் என்னை வான் கூப்பிட்டாரா? தலைவர் அழைக்கிறார் வாரீர், அவ்வளோதான். அந்த ஒரு வார்த்தைக்காகவே நாங்கள் போனோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் என்ன சொன்னேன், எல்லாத்தையுமே மாநாடு போட சொல்லுங்கள் மேடம். நாங்களும் மாநாடு போடுறோன்னு சொல்கிறோம் மேடம். அவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கட்டும் மேடம், எங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கட்டும் மேடம். இந்த மாநாட்டில் சிறந்த மாநாடு எந்த மாநாடு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுங்கள் மேடம். தைரியம் இருக்கா மேடம் மாநாடு போட? இல்லை ஒரு சேலஞ்சாக கேட்குறேன். 75 வருஷம் ஆண்ட கட்சி, 50 வருஷம் ஆண்ட கட்சி, கீழாட்சி மேலாட்சின்னு சொல்கிறாங்க. இத்தனை ஆட்சியையும் கூட்டிகிட்டு வந்துட்டு என் தலைவன் 2 வருஷம் தான் ஆகுது, இவருக்கு என்ன ஆகுன்னு கேட்குறாங்கல்ல, எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வந்து ஒவ்வொரு இடத்துல மாநாடு போடுங்க. என் தலைவன் புடவை கொடுக்க மாட்டாரு, குடம் கொடுக்க மாட்டாரு, செப்பல் வாங்கி தர மாட்டாரு, எதையுமே கிடைக்காது. வாரின்னு சொன்னால் வந்துடுவாங்க. இவங்க என்ன பண்ணணும் தெரியுமா? கோட்ரு வாங்கி கொடுக்கணும், பிரியாணி வாங்கி கொடுக்கணும், சட்டை வாங்கி கொடுக்கணும், பசு பிடிச்சி கொடுக்கணும், இப்படி வாங்கி கொடுத்து கடைசியில் இருக்கானா இல்லையா, என்ன ஏது சாப்பிட்டானா வச்சானா தெரியாது. அப்படி நாங்கள் எங்கள் பசங்க ஏதாவது சும்மா போகிறவில்ல ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு அவங்க தாவேக்க நிர்வாகி இதை பண்ணிட்டான். அவங்க பசங்க ரொம்ப உத்தமரா நல்லவரா? எந்த பழக்கமும் கிடையாதா? விடுங்க மேடம், நம்ம வெற்றி நிச்சயம். எங்கள் தலைவர் சொல்லிக்காரு, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம், நாளை நமதே. ஓகேங்களா?